ஷாரோன். அப்போ நான் வந்து இன்னைக்கு என்ன பண்ண போறேன்னா நம்ம வந்து இன்னைக்கு சம்மந்தி பண்ண போறோம். அதுவும் ஸ்பெஷல். கொஞ்சம் நிறுத்துமா. எவ்வளவு நாளைக்கு தாமா நீ சம்மந்தியே பண்ணி ஓட்டிட்டு இருப்ப? நிறைய சம்மந்தி பண்ணி திட்டலாம் வேற நான் வாங்கிட்டேன். சம்மந்தியோட ஆஸ்தான குரு இவங்களால ரொம்ப ட்ரெண்டிங் ஆச்சு. ஸோ இன்னைக்கு சம்மந்தி இல்லாம வேற ஏதாவது ஒரு டிஷ் பண்ணிடாமா ப்ளீஸ்? சரி எனக்கு புரியுது உங்களோட கவலை புரியுது. தேங்க்யூ அக்கா. ஃபர்ஸ்ட் ரொம்ப ஹாப்பி இங்க வந்ததுல. நான் வந்து இன்னைக்கு உங்களுக்காகவே ஸ்பெஷலா ஒண்ணு பண்ண போறேன். ஆக்சுவலி ஜவ்வரிசி எல்லாம் ஊற வைக்க சொன்னாங்க சிக்கனுக்கு. என் அப்பா சொன்னாரு பாயசம் பண்ணும் அன்ஷிதா அப்படின்னு சொன்னார். பட் ஆனா ஜவ்வரிசி எல்லாம் வச்சு ஒரு புதுசா ஒரு சிக்கன் டிஷ் பண்ண போறாங்க. இதுவும் ட்ரெண்டிங் ஆக போகுது மக்களே. சமையல் வித் ஷாரோன் சப்ஸ்கிரைபர்ஸ், ஸோ நீங்கள் உங்க எல்லாருக்கும் இந்த ரெசிபி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும்னு நான் நம்புறேன். ஸோ இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இன்னொரு உண்மை நான் சொல்லலாமா? என்னது? இந்த இது வந்து எது இந்த குழம்பு வந்து அதாவது சிக்கன் பால் குழம்புன்னு தான் இதுக்கு பேரு. ஓகே. இந்த குழம்பு வந்து நானே இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் தடவை பண்றோம். ஏம்மா எங்களை வச்சு ரிஸ்க் எடுக்கிற நீ? இல்ல எனக்கு நீங்க நல்லா புஸ்குன்னு குடுக்கலான்னு இருக்கனால நல்லா சாப்பிட வைக்கணும்னு ஆசை. ஏன் புஸ்குன்னு இருக்கு? அவங்கதான் சொல்றது பத்தாதுன்னு நீங்க வேற. பட் யூ லாஸ்ட் வெயிட் இல்ல? அங்க போயிட்டு வந்து ஃபுல் டயட், அங்க சாப்பாடு கிடைக்காம தானே உள்ள 6 kg கம்மியாச்சு. ஆனா அதனால இல்ல கவலைப்பட வேண்டாம், நான் சூப்பரா சமைச்சு தரும். சரி நல்லா போலாம். இதுக்கு டிஷ் பேர் என்னன்னு நம்ம சொல்லிடலாம். இந்த டிஷ் பேர் வந்து சிக்கன் பால் குழம்பு. சிக்கன் பால் குழம்பு. ஓகே. அதுல நம்ம ஜவ்வரிசி எல்லாம் போட்டு சரி செய்ய போறதை நீங்களே சொல்லிடுங்க. இது இந்த ஜவ்வரிசி தான் இன்னைக்கு ஹைலைட். ஏன்னா நானே இது இதுவரை சாப்பிட்டது இல்லை. இன்னைக்கு பாவி சூப்பராக. சரி, தேவையான பொருட்கள் என்னென்னன்றதை செய்யும் போதே அப்படியே ஒன்னொன்னா அவங்க காமிச்சுப்பாங்க. ஸோ இப்போ ஜவ்வரிசி அரைக்கிறது மட்டும் யூ கேன் ஷோ. ஆனா ஒரு விஷயம் என்ன சீட் பண்ணிருக்கீங்க. என்னன்னு? நான் வெங்காயம் வேணும்னு இவ்வளோண்டு குட்டி வெங்காயம் கொடுத்தேன். சரி நீ வரேன்னு நான் உனக்கு சாப்பிட்றதுக்கு மீன் குழம்புலாம் செஞ்சேன்னா அதுல கொஞ்சம் சின்ன வெங்காயம் எல்லாம் யூஸ் பண்ணிட்டேன். உனக்கு ஒரு ஸ்ப்ரெட் வச்சிருக்கிறேன் எனக்காகவே செஞ்சிருக்கேன். அதனால கொஞ்சம் குறைஞ்சு போச்சு. அப்போ ஓகே, அதனால நம்ம மன்னிச்சு விடலாம். பேசிக்கலி இது சின்ன வெங்காயத்துல தான் நிறைய பண்ணணுமா? ஆமா, சின்ன வெங்காயம் மட்டும்தான் வேணும். ஆனா நம்ம இன்னைக்கு நான் தானே பண்றேன், நம்ம கொஞ்சம் சீட் பண்ணலாம். சரி, எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த சட்டி. சூப்பரா இருக்கு, மண் சட்டி. இது ஆன் பண்ணலாமா? ஓகே, ஆன் ஆயிடுச்சு. ஆன் ஆச்சு. ஸோ சமைக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ சட்டி ஆன் பண்ணிட்டோம். ஆக்சுவலி சட்டி நம்ம ஃபர்ஸ்ட் ஆன் பண்ண வேண்டாம். அப்படியா? ஆஃப் பண்ணிடலாமா? சரி, இப்போ என்ன பண்ணணும்? இப்போ வந்து நம்ம இந்த சட்டி எடுத்து இங்கே வச்சுட்டு ஃபர்ஸ்ட் இந்த சிக்கன் போடணும். நம்ம இதில் வந்து கொஞ்சம் மஞ்சத்தூள் போட வேண்டியதாக இருந்துருச்சு. ஆனால் நான் இங்கே வந்து பார்த்தப்போ நீங்கள் மஞ்சத்தூள் எல்லாம் தான் கழுவினேன். அதனால நான் இது போடுறேன். ஃபர்ஸ்ட் சிக்கன் ஹாஃப் கேஜி சிக்கன் அழகாக இருக்குது. இதில் நம்ம வந்து இந்த க்ரீன் சில்லி இப்படியே போடலாம். காரம் பிடிக்கும்ல? போடலாம், நல்லா போடலாம். ஓகே. அடுத்து வந்து இது இஞ்சி, அதாவது ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 2 டீஸ்பூன். அது வந்து 2 டீஸ்பூன். கரெக்டாக எடுத்துச்சு. கரெக்டாக இருக்குது. அப்படியே போட்டுடலாம். அப்படியே போட்டாச்சு. ஓகே. இதில் வந்து நம்ம இந்த குட்டி வெங்காயம் மட்டும்தான் போடணும். ஆனால் பரவாயில்ல, நம்ம வந்து கொஞ்சம் பெரிய வெங்காயம் போடலாம். எப்படியும் குட்டி வெங்காயம் வரைக்கும். இவர் வயிற்றுல இருந்து தானே இவர் வந்திருக்கு, அப்போ பரவாயில்ல. அது போட்டாச்சு, போதும். ஸோ பெரிய வெங்காயம் ஒன்று ஃபுல்லாக போட்டிருக்கோம். ஒன்று ஃபுல் போட்டாச்சு. கறி லீவ்ஸ் வந்து நம்ம எவ்வளோ வேணும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் எவ்வளோ மீன் குழம்பு, பீஃபு, சிக்கன் இதெல்லாம் குக் பண்ணும்போது கறி லீவ்ஸ் மட்டும் வாரி போட்டுகிட்டே இருக்கு. அது ஏதோ. ஆனால் நானும் பார்த்துருக்கேன், இந்த கேரளைஸ் குக்கிங்கில் வந்து ஃபுல்லாக சமைச்சு முடிச்சிட்டோம், பச்சையாக கருவேப்பிலையே பிச்சு போடுறது நான் பார்த்துருக்கேன். நல்லதக்கா, காலையில் சாப்பிட்றதுக்கெல்லாம் நல்லது பச்சை வயிற்றுல. ஆனால் இங்கே ஒன்றும் இல்லையே. என்ன வேணும்? உப்பு இல்லையே. உப்பு வந்துருச்சு. ஓகே, நீ உப்பு போடலாம். அழகா இருக்கு ஸ்பூன் எல்லாம். கொஞ்சம் அழகா சமைக்கிறவங்களுக்கு அழகான ஸ்பூன் நாங்க கொடுப்போம். ஐயோ தேங்க்யூ அக்கா. எனக்கு உப்பு வந்து எப்போ இந்த ஸ்பூன்ல போட்டா எனக்கு இப்போ உனக்கு 10 போதுமா? இன்னும் கொஞ்சம் போடணும் இல்ல? போடலாம். எனக்கு கையில தான் உப்பு போகும். கையிலேயே நீ போட்டிருக்கலாமே. சரி வேண்டாம்னு நினச்சிட்டேன், மக்கள் பார்க்குறல்ல. சரி, இனி நம்ம என்ன பண்ணணும்னா கொஞ்சம் தேங்காய் எண்ணெய், காக்னட் ஆயில் நம்ம எண்ணெய் தான் ஊற்றிடுச்சு. இது மிக்ஸ் பண்ணணும். ஆக்சுவலி கை வச்சு கழுவிட்டு வரட்டுமா? கை கழுவிடுங்க. நல்ல குட் கேர்ள். சரி, அப்போ நாம இனி இது மிக்ஸ் கழுவிட்டாங்க. ஆமா நம்ம ரொம்ப சுத்த பத்தமான ஆள், அதனால சொன்னாங்க கழுவி என்னக்கு இது மிக்ஸ் பண்ண குழச்சிட்டோம். மிக்ஸ் பண்ணணும், நல்லா பிசைஞ்சிக்கணும். பிசைஞ்சிக்கணும். அப்படியே சிக்கனோட உயிரை பிடிச்சி நசுக்கணும்.
கொலகாரியா இருக்காளே. சரி, இது இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ஊற விட்டுறணுமா? ஊற விடுறது அது வேண்டாம், அடுப்பில் வைக்கணும். ஓகே, வச்சிருமா? அடுப்பில் வச்சு நம்ம மூடி வச்சு வேக வைக்கலாம். ஓகே, வைக்கலாமா? வச்சிருங்க. ஸ்டார்ட் பண்ணிடலாமா? அப்படியே பார்த்தீங்களா, இப்போதான் அடுப்பு ஆன் பண்ண வேண்டியது, நான் ஃபர்ஸ்டே ஆன் பண்ணிட்டேன். இனி இதை மூடி வச்சு வேக வைக்கணும். தண்ணி ஊற்ற மாட்டோம், தண்ணியே வேண்டாம். அதுல இருந்து தண்ணி வந்துடும். ப்ளஸ் இந்த ஆனியன் இதுல எல்லாம் எல்லாம் நிறைய தண்ணி இருக்கு, அது வந்துடும். மூடி வைக்கணும். ஸோ இப்போ எனக்கு தெரிஞ்சு இந்த பேச்சுலர்ஸ்க்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் போல இருக்கு. ரொம்ப ஈஸியா இருக்கும். இதுதான் நான் எல்லாருக்கும் ஈஸியா, அதாவது சமையலே பிடிக்காதவங்க எல்லாம் இருக்குல்ல, சோம்பேறிஸ், அவங்க எல்லாம் வந்து லைக் யூவா? நான் சமைப்பேன். நான் எனக்கு பிடிக்கும், எனக்கு பிடிச்சதே சமையல் தான். அவங்க எல்லாம் வந்து இப்படி பண்ணிட்டு போனாலே சிக்கன் பால் குழம்பு ரெடி. ஆனா சூப்பரா இருக்கும். வந்து லாஸ்டா சொல்றாங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து இது மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. இதுல வந்து நம்ம போடுற ஜீரகத்தூள் சீரகத்தூள். ஆனா என்கிட்ட வந்து சோம்பு தூள்னு சொன்னாங்க. அது என்ன தெரியுமா, இந்த அந்த சோம்பு வந்து எங்க ஊர்ல பெரிய ஜீரகம், பெருஞ்சீரகம். அப்ப இங்க வந்து சோம்புன்னு தானே சொல்லுவோம். அப்ப நான் சொன்னேன் சோம்பு அது குட்டி, அப்ப சோம்போட குட்டி சோம்பு அப்படின்னு. அதாவது பெருஞ்சீரகம் வந்து சோம்பா, சீரகம் வந்து குட்டி சோம்பா அப்படி நினைச்சு வச்சா. இப்ப வந்து குட்டி சீரகம். ஆமா, அந்த இது இவர் யாரு? இவர் யாரு? பேரு சீரகம். இதுக்கு பேரு சீரகம், இவர் இல்ல. ஆமா, சீரகம். கொஞ்சம் சீரகத்தூள் நம்ம வந்து கொஞ்சம் 1/2 கிலோக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் கூட போடலாம். கொஞ்சம் கூட போடணும், ஏன்னா ஸ்மெல் கொஞ்சம் இதோடது தான் இருக்கும். அதனால ஒரு 1/2 டீஸ்பூன், கோபுரமா 1/2 டீஸ்பூன். நம்ம 1 டீஸ்பூன் போடுறாங்க. இல்ல கொஞ்சம். இனி இது வச்சு நம்ம கிண்டிட்டு வைக்கலாம், ஏன்னா அடுப்புல வச்சாச்சு. இனி கை வச்சா அவ்வளோதான் காலி. ஓகே, நல்லா தான். ஆக்சுவலி இதுக்கு வெங்காயம் எல்லாம் வதக்கவே வேண்டாமா? வேண்டாம். இவங்க எல்லாரும் ஒன்னா அதுக்குள்ளே கிடந்து வெந்து சாவாங்க. ஒன்னா பிசையும் போது ஒரு கொலை பண்ணா நெஞ்சு பிதுங்குற அளவுக்கு பிசையணுமா? இப்ப என்ன சொல்லிருக்காங்கன்னா சட்டியில எல்லாம் வெந்து சாகணுமா? அவங்க எல்லாரும் ஒன்னாவே இருந்து கொலை வெறியா இருக்காங்க. சரி, நம்ம ஒரு மூடி போட்டு வைப்போம். அவ்வளவுதான். இனி இதுல இருந்து அந்த தண்ணி எல்லாம் ஊறி வரணும். இதுக்கப்புறம் நாம வந்து தேங்காய் பால் எல்லாம் ஊத்தி. ஓகே, இந்த கஜுக்கு என்னமா பண்ண? இவரு இது ஜுஞ்சுக்கு பஜாலோ இல்ல, இது வந்து ஐயோ எல்லா இன்கிரீடியன்ட் போடுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வந்ததும் டேஸ்டிங் தான். எல்லா இன்கிரீடியன்ட்டும் வாயில பச்சையா போட்டு டேஸ்ட் பண்ணிச்சு, கறியை மட்டும் விட்டாங்க. பாவம் இல்ல எல்லாரும். இது நாம இப்ப அரைச்சு வைக்கலாமா? இந்த டைம்ல ஜவ்வரிசி வந்து ஒரு 3 ஸ்பூன் இருக்கும், 1 டீஸ்பூன். ஓகே, ஆனா நைட்டு வந்து நான் ஊற வைக்க சொன்னாங்க, நான் நைட்டே ஊற வச்சுட்டேன். ஸோ த்ரூ அவுட் நைட் இது ஊறி இருக்கு. இவர் வந்து நேத்து நைட்ல இருந்து தண்ணிக்குள்ள கிடந்து இப்பதான் வெளியில வந்திருக்கு. இவர் வந்து தண்ணிக்குள்ள இருந்து இப்ப கொண்டு வந்திருக்கோம். முக்கிய கொண்டாச்சு. இப்ப நம்ம மிக்சில போட்டு அரைச்சிடுவேன். அரைக்கலாமா? சரி, இனி நம்ம வந்து இந்த குட்டி ஜார்ல வந்து நம்ம இந்த ஜவ்வரிசி போட்டு அரைச்சு எடுத்துக்கலாம். ஒரு 3 டீஸ்பூன் ஜவ்வரிசி நைட்டே ஊற வச்சது. மினிமம் 4 to 5 hours ஊறணும். அவ்வளவுதான். தண்ணி ஊற்றணுமா? தண்ணி வேண்டாம். இதுக்கு வந்து நம்ம தேங்காய் பால் ஃபர்ஸ்ட் ஒன்று கட்டியா வச்சிருக்குல்ல, அதுக்கு அடுத்தது ஒன்று இருக்குல்ல, தண்ணி ஊத்துனா ஃபர்ஸ்ட் பால். தண்ணி ஃபர்ஸ்ட் பால் வேண்டாம், இது 2ஆம் பால். தண்ணியா இருக்கிற பால். ஆமா, தண்ணியா இருக்கிற பால். அது ஒரு கொஞ்சோண்டு போதும். நல்லா இருக்கு இந்த ஸ்பூன் எல்லாம். எவ்வளோ ஹாட் எல்லாம் கிச்சன்ல வேற ஹாட் வச்சிருக்கு. ஸோ இதை அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ வந்து இந்த சிக்கன் கொஞ்சம் தண்ணி வந்துச்சுல்ல, பாத்தீங்களா? இப்போ இதுல வந்து நம்ம இந்த தண்ணி ஊத்தின பால் ஊத்தலாம். இந்த லவ் அக்கா பிடிச்சிக்கோ. இது நான் ஊத்துறேன். இது வந்து 2ஆம் பால். இந்த 2ஆம் பால் ஊத்திட்டு எல்லாரையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணலாம். சாகடிச்சவங்களா திருப்பி சாகடிக்கலாம். ஆமா, இல்ல அவங்களுக்கு இப்ப நான் தண்ணி கொடுத்துருக்கேன். செத்ததுக்கு அப்புறம் தண்ணி கொடுத்தா என்ன கொடுக்கலன்னா, நான் பால் ஊத்திட்டேன்னு சொல்லி செத்ததுக்கு 3ஆவது நாள் பால் ஊத்துவாங்கல்ல, அதனால பால் ஊத்திருக்காங்க. அக்கா, இதுல நம்ம வந்து இப்போ கொஞ்சம் பெப்பர் தூள் மட்டும் மேல போடலாமா? போடலாம். எவட உண்டு போட்டுக்கோங்க. போதுமா? போதும். நம்ம நல்லா ஸ்பைசியாவே சாப்பிடுறது உண்டு. எனக்கும் பிடிக்கும். நான் ரொம்ப காரம் சாப்பிடுவேன். இது நல்லா வேகட்டும். இன்னும் மூடி போட்டு வைப்போமா? ஆமா, மூடி போட்டு வச்சு. ஸோ இப்போ அந்த கேப்ல எனக்கு கேட்கணும், என்ன டிஷ் பிக் பாஸ்க்குள்ள உன்னை செய்ய சொல்லி எல்லாரும் சாப்பிட்டாங்க? சம்மந்தி நிறைய தடவை நம்ம தேங்காய் எடுத்துட்டு வரும்போதெல்லாம் செஞ்சு கொடுன்னு சொல்லியிருக்கேன், அரைச்சு. அம்மி கல்லுல நல்லா இருந்துச்சு. அப்புறம் நாங்க நிறைய நான் கத்திரிக்காய் வச்சுட்டு ஒரு ஃப்ரை மாதிரி ஒண்ணு பண்ணேன். அது சூப்பரா இருந்துச்சு. அதுக்கு அடுத்து அது வந்து அங்க ரெகுலரா எல்லாரும் சாப்பிட ஆரம்பிச்சுட்டா. ஏன் பேசாம அன்ஷிதா சமையல் வித் அன்ஷிதான்னு ஒரு பேஜ் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது? போகும் போல இருக்கே ரெசிபிஸ் எல்லாம். எனக்கு யூடியூப் இருக்காக்கா. நான் இருக்கு. நான் வந்து
அம்மாவோட நிறைய டிஷ்ஷஸ் அதுல பண்ணியிருக்கா. இடையில வந்து இந்த செல்லம்மா பண்ணிட்டு இருக்கும்போது டைம் கிடைக்கிறதுனால யூடியூப் ஸ்டாப் பண்ணிட்டேன். அதனால எனக்கு குக்கிங் பிடிக்கும். அம்மா நல்லா குக் பண்ணுவேன். அம்மாவோட அம்மா நல்லா குக் பண்ணுவேன். நீங்க எந்த ஊரு? கேரளால எந்த ஊர்? கொல்லம். கொல்லம். ஓகே ஓகே. அந்த ஊர்ல என்ன ஃபேமஸ்? கொல்லத்திலயா? கொல்லத்துல ஃபிஷ் தான் அக்கா. நிறைய ஃபிஷ், எல்லா டைப் ஆஃப் ஃபிஷ் கிடைக்கும். நீங்க டெய்லி ஃபிஷ் சாப்பிடுவீங்களா? ஆமா, டெய்லி எங்க வீட்ல வந்து மண்டே டு ஃப்ரைடே ஃபிஷ், சாட்டர்டே சண்டே வந்து பீஃப், சிக்கன் இந்த மாதிரி ஏதாவது. மீதி எல்லா நாளும் ஃபிஷ் தான். அம்மா வந்து ஏதாவது ஒரு நாள் வந்து மோர், சம்மந்தி, முட்டை அப்படி சாப்பிட வைக்குவேன். உள்ள வந்தப்ப கூட அம்மா சம்மந்தி செஞ்சு எல்லாருக்கும் ஊட்டினாங்கல்ல, பார்க்கும் போதே எங்களுக்கு எல்லாம் எச்சு ஊறுச்சு. அதனாலதான் திருப்பி நான் 2 தடவை சம்மந்தி போட்டேன். ஆனா எல்லாரும் சண்டைக்கு வராங்க, இதெல்லாம் எங்க ரெசிபி, நீங்க உங்க இஷ்டத்துக்கு பண்றீங்க அப்படின்னு சண்டைக்கு வந்தாங்க. நான் சரிங்க உங்ககிட்ட இருந்தா நான் கத்துக்கிட்டேன், இருக்கட்டும் நம்ம இந்த ரெசிபியை ட்ரெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணது. அது சம்மந்தி நிறைய இருக்கு, வெரைட்டிஸ் நிறைய இருக்கு. நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நிறைய இருக்கு. என் அம்மாவே நிறைய மாங்காய் போட்டு பண்ணுவேன், அது போட்டு பண்ணுவேன், இது நிறைய இருக்கு. அப்ப அம்மா நம்பர் டைரக்டா என்கிட்ட கொடுத்துருங்க, நான் அவங்க கிட்ட கேட்டு ரெசிபி பண்ணிட்டேன். எங்க ஊர் ஸ்பெஷல் கறின்னு சொல்லிட்டு எல்லாம் இருக்கு. ஆனா அந்த கறி வந்து ஸ்வீட். அது வந்து தேங்காய் பால், நம்ம இது அரிப்பொடியில குண்டு குண்டா உருட்டிட்டு அதுல போட்டு ஆவியில வச்சு அரிப்பொடி பாயில் பண்ணிட்டு அரிப்பொடியை உருட்டி எடுக்கும். அரிசி மாவு தானே? அரிசி மாவு. அரிப்பொடி அரிசி மாவுனா அரிசி மாவு. எங்களுக்கெல்லாம் அரினா இதான். ஐயோ சொரியண்டா. அரிசி மாவை உருட்டும். தேங்காய் போட்டு உருட்டிட்டு அதெல்லாம் கொதிக்க வச்சு தேங்காய் பால்ல போட்டு வாழைப்பழம் வச்சு அதெல்லாம் கட் பண்ணி போட்டு நல்லா கொதிச்சு வரும். அது அப்ப அம்மா வரும்போது இங்க கூட்டிட்டு வாங்க, அவங்கள சூப்பரா ஒரு ரெசிபி பண்ண வச்சு. சரி ஓகே, பண்ணிக்கலாம். என் அம்மா சூப்பரா குக் பண்ணுவேன். இவங்க எல்லாரும் வெந்து போச்சு. வெந்தாச்சு இல்லக்கா? வெந்தாச்சு. ஆல்மோஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் இருந்தா சிக்கன் ஒரு 10 மினிட்ஸ் இன்னும் வேகணும், சாஃப்டா வேகணுமா? ஆமா. இதுக்கு நாம இதுல வந்து மீதி எல்லாமே ஊத்திக்கலாம். ஓகே. இப்போ அந்த திக்கான தேங்காய் பால் வேணும். சரி, இந்த திக்கான தேங்காய் பால் ஊத்தலாம். தேங்காய் அதுக்கப்புறம் கொதிக்க வைக்கலாமா? பரவாயில்லையா? அதுக்கப்புறம் சிம்ல வைக்கணும். இதெல்லாம் மறந்து போச்சு, சாரி. இது ஊத்தி தான் நாம வந்து இது ஊத்தும் போது கட்டியா வரும். நாங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள என்ன பண்ணோம் தெரியுமா? என்ன குழம்பு, கடலை குழம்பு, சிக்கன் குழம்பு என்ன பண்ணாலும் ஒரு பாத்திரம் எடுக்கும், 2-3 ஸ்பூன் கோதம்பு போடும், தண்ணி ஊத்தி மிக்ஸ் பண்ணும் திக்காகிறதுக்கா. அதனால நல்லா இருக்குமா? நல்லா இருக்கு. இந்த உடம்பு மொத்தம் கோதம்பு தான். கோதம்பு தோசை, சப்பாத்தி, அப்புறம் என்ன குழம்பு பண்ணாலும் கோதம்பு மாவு மிக்ஸ் பண்ணி ஊத்துரும். சரி, ரொம்ப பசிக்குமா? சரி, பாலை ஊத்திட்டுமா? இப்ப நம்ம வந்து சிம்ல வச்சுட்டு பால் ஊத்திட்டா அவ்வளவுதான். இதே ஊத்திக்கலாம். அப்பதான் அந்த நம்ம ஜவ்வரிசி அரைச்சோம் இல்லையா, இப்ப அதையும் சேர்த்துக்க போறோம். ஆட்டு மாட்டிடுச்சு. ரொம்ப திக்கா வந்துருமோ? வந்துடும். நல்லா இருக்கும். அப்படிதான் இருக்கணும். அப்படியா? களி மாதிரி ஆயிடாது? அது யாரு? களினா கெட்டியா கம்மு மாதிரி. அப்படியெல்லாம் ஆக மாட்டேன். அதுக்கு நம்ம அவங்கள விட மாட்டோம். ஆமா, அவ்வளவுதான். இப்போ வந்து நம்ம தேங்காய் பால் ஊற்றிருக்கல, நல்லா தீ ஜாஸ்தி வைக்கக்கூடாது. கட்டிப்பால் வச்சதுனால இப்படி இருந்து இது கொஞ்சம் நேரம் அதே வேகட்டும். இந்த டைம்ல நம்ம வந்து இன்னொரு ஏதாவது ஒரு பாத்திரத்துக்குள்ள எண்ணெய் ஊற்றிட்டு கறிவேப்பிலை போட்டு ஃப்ரை பண்ணி மேலே போடணும். மிளகா அவரு வேண்டாம், இது வேணுமா? இது போடும். நம்ம வந்து லாஸ்ட் சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து மேலே போடும். சூப்பராக இருக்கும். இப்போ நான் உப்பு மட்டும் பார்க்கட்டுமா? செக் பண்ணிக்கோங்க. உப்பு கம்மி இருக்கா? உப்பு போடலாம் கொஞ்சம் போட்டு. ஆனா நல்லா இருக்கு. உனக்கே நீ செஞ்சது ஷாக்கா இருக்கும். நிஜமா நல்லா இருக்கு. உப்பு போடல அக்கா. இது வைக்கலாம். அதை வச்சு இப்போ வந்து நம்ம மண் சட்டின்றதுனால இன்னும் கொதிச்சுட்டே தான் இருக்கு. பட் நல்லா கெட்டி ஆயிட்டு வந்ததுனால இன்னும் ஒரு 3/4 கப் தண்ணி ஊற்றலாம். தண்ணி ஊற்றிட்டோம். ஸோ பேசிக்கா தேங்காய் பால் ஊற்றின பிறகு அவங்க கொதிக்க விடலை, ஆஃப் பண்ணிட்டாங்க. கொதிக்க விட்டு இப்படி பிரியா வரும்ல. எப்படி வரும்? பிரின்னு சொல்லி இது வேற ட்ரெண்டிங் ஆயிடும். இவங்க எது சொன்னா ஜொன் என்னம்மா நன்னவோ சொல்றீங்களா? எங்க இருந்து இதெல்லாம்? இரிட்டேட். இப்போ நான் அருண் கிட்ட பேசும்போதே நான் தான் சொல்ல, நீ ரொம்ப உங்களுக்கு மட்டும் தான் இரிட்டேட் எல்லாம் வருமா? எங்களுக்கும் தான் வரும். ஆமா, நம்மளுக்கு தான் வரும். நம்ம இப்போ என்ன பண்ணலாம்னா இதுல எண்ணெய் ஊற்றி கறி லீவ்ஸ் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிட்டு இதுல வெறும் கறி லீவ்ஸ் போதுமா? ஆமா. இதில் நம்ம வந்து இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். தேங்காய் எண்ணெய் நல்லா ஒரு குழி கரண்டி தேங்காய் எண்ணெய்.
நல்லா ஒரு குழி கரண்டி தேங்காய் எண்ணெய். நீங்க எப்படி சொல்வீங்க? குழி கரண்டி. நானும் குழின்னு தான் சொன்னேன். குழின்னா சொன்னா உங்களுக்கு இழு வருது அப்போ? குழி எனக்கு புளிலாம் வராது. இந்த வாழைப்பழம் இதெல்லாம் எனக்கு பிடிக்கும். வாழைப்பழம் குழி வருது அப்ப வாழைப்பழம் வருதுல்ல? எல்லாருக்கும் எனக்கு ரா கரெக்டா வரும். இப்ப நிறைய பேர் வீடியோஸ்ல வாழைப்பழம் பழம்புலி மழை பெய்யுதுலாம் சொல்றாங்க. மழை 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 உங்க ஊர்ல மழை வருன்னு கொச்சை மழை வெள்ளம் வருதுன்னு நாங்க சொல்லுவோம். கொச்சை மழை வருது, நல்ல மழை பெய்யுது മലയാളത്തില പറ. ശരി, ഇപ്പൊ നമ്മള് വെളിച്ചെണ്ണ ചൂടാക്കിയിട്ടുണ്ട്. ഇനി ഇതിലേക്ക് വന്ന് നമ്മൾ കറിവേപ്പില ഇട്ട് കൊടുക്കും. പോട്ടിട്ട് ടക്കനെ എടുത്തിട്ട് നല്ല കാഞ്ചിട്ട്. വാവ്, ഹൈ ഹൈ, நல்லா இருக்குல்ல, அழகா. வரவங்க எல்லாம் கொஞ்சம் எண்ணெயை காந்ததா விடுறாங்க. இது இன்னும் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம்க்கா. ஓகே, ஆஃப் பண்ணியாச்சு. இதுல வந்து நாம இந்த மலையாளத்துல என்ன இடிச்ச மிளகு, சதச்ச மிளகு, சில்லி ஃப்ளேக்ஸ். ஆமா, சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கலாம். ஓகே, ஏன்னா இதுல வேற எதுவும் நம்ம ரொம்ப காரத்துக்கெல்லாம் போடலாம். இவங்கள இப்படி சுத்தி. ஓகே, நல்லா. இப்போ நாம வந்து இதுல கொட்ட போறோம். ஓகே, வாவ், அழகா இருக்கு. நானே சொல்லிக்க வேண்டியது இல்லை, ஜென்ரலி அது நான் பார்த்துருக்கேன். கேரளைஸ் வந்து எது செஞ்சாலும் ஃபைனலி ஒரு தாளிப்பு கொடுப்பீங்க. தட் லுக்ஸ் சோ குட். ஆமா, அத பாரு எவ்வளவு அழகா இருக்கு. நம்ம இது கிண்டலாமா? உன்ன மாதிரி அழகா இருக்கு. ஐ, அது பிடிச்சிருக்கு எனக்கு. நல்ல நம்ம கொஞ்சம் ஐஸ் வைப்போம். வர கெஸ்ட்டுக்குலாம் ஐஸ் வைப்போம். அப்பா ஐஸா? நான் ஏதோ நீங்க உண்மையதான் சொன்னேன். நீ அழகோ அழகுதான். உனக்கு எவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க மக்களே. நீங்க வந்து அன்ஷிதா கூப்பிடுன்னு சொன்னீங்க, கூப்பிட்டாச்சு. ஸோ கீழே நிறைய ஹார்ட்ஸ் கொடுக்கணும். ஹார்ட்ஸ் தரலாம், புரிங்கி வாங்கிடும். முடிஞ்சிச்சு, ரெசிபி முடிஞ்சிருச்சு. இதை கண்டிப்பாக எல்லாரும் ட்ரை பண்ணுங்க. இது வந்து பத்திரி, தோசை, பரோட்டா, இடியாப்பம், சப்பாத்தி, ஆப்பம் எல்லாத்துக்கும் கூட செம்மையாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நாங்கள் வந்து இப்போ ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். நீங்கள் ஃபஸ்ட்டு. எஸ், எப்போ பார்த்தாலும் சமையலை பற்றியே பேசிட்டு சமைச்சிட்டே இருக்கோம்ல. ஓகே, நாளே தெரிஞ்சிடும். கொடுக்குறோம். யாருக்கு? அக்கா, உங்களுக்கு தான் அக்கா. அழகாக எடுத்து நம்ம இதுக்குள்ளே இப்படி வச்சு அழகாக கொடுக்குறாங்க. இப்படி அழகாக ஊற்றிட்டு நீங்கள் சாப்பிட்டு பாருங்க. சப்பா, நல்ல வாசனையாக இருக்கு. நல்ல தேங்காய் பால், தேங்காய் ஸ்மெல்லு. சூடு இருக்கும், பார்த்துக்கோங்க. காரமும் இருக்கு. என் அம்மா சொன்னதை விட நான் எக்ஸ்ட்ராவா கொஞ்சம் எல்லாம் போட்டிருக்கேன். அதெல்லாம் சில்லி ஃப்ளேக்ஸ் எல்லாமா? அல்ல, அதெல்லாம் அது இருந்துச்சு. கொஞ்சம் பெப்பர் எல்லாம் என்னோட ஐடியா தான். காலை வரைக்கும் கடவுள. இனி பிச்சு பாருங்க. சரி, நல்லா டெண்டரா வெந்திருக்கு. செம்மையா இருக்கு பார்க்கவே. எப்படி ஐயோ, பயமா இருக்கு. ஏதோ எக்ஸாம் வந்த மாதிரி இருக்கு எனக்கு. சூப்பரா இருக்கு. அடிபாளி. நல்லா இருக்கு, உண்மையா சொல்லணும். உண்மையா நல்லா இருக்கு. ஏன்னா இந்த மாதிரி மைல்டான கறி எனக்கு ரொம்ப பிடிக்கும். இடியாப்பம் சூப்பரா இருக்கு. நான் சும்மா எல்லாம் சொல்ல, honestly it's too good. நீங்க ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. நீங்க ட்ரை பண்ணிட்டு எனக்கு கூட மெசேஜ் போடுங்க. நானும் உங்களுக்கு அப்போ நல்லா சூப்பரா இருக்கா அன்ஷிதா டேக் பண்ணி போடுங்க. ஓகே, எனக்கு இது ஒருவா, எனக்கு நரண்டி உனக்கு சூடா கொடுக்க வேண்டாம். சொன்னல, நானே ஃபர்ஸ்ட் தடவை சாப்பிடுறேன். சூப்பரா இருக்கு. மக்களே, இது நீங்க சாப்பிடலன்னா நீங்க லைஃப்ல பெருசா ஒண்ணு மிஸ் பண்ண போறேன். நம்ம எல்லாம் ஐயோ நல்லா இருக்குங்க. ஐயோ, நான் இந்த கையா பண்ணது, அவ கையால பண்ணது ரொம்ப ருசியா இருக்கா. ஸோ இன்னைக்கு வந்து ஒரு பர்ஃபெக்ட் ரெசிபி நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. மக்களே கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. இது உண்மை, நிஜமா. நாங்க ஒன்று சாப்பிடு. ரொம்ப நேரம் பேசுற, கொஞ்சம் பண்ணாம கொஞ்ச நேரம் அமுக்கி வாசி. ஐயோ, எனக்கே ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. ஏன்னா நான் பண்ணது நான் குக் பண்ணுவேன், ஆனா இது என்னோட லைஃப்ல ஃபர்ஸ்ட் தடவை பண்ற ஒரு குக்கிங் ஷோல எல்லாம். ஆனா நீ இருந்திருக்கல குக் வித் கோமாளில. ஆனா கோமாளியே போயிருக்கேன். பட் ஆனா நீ நல்லா தான் குக் பண்ற. நான் குக் பண்ணுவேன். ஓகே, கை பக்குவம் இருக்கு. ஆமா, என் அம்மாவுக்கு நல்ல பக்குவம், அந்த பக்குவம் எனக்கு வந்து. சரி, கீப் குக்கிங். ஸோ எப்படியும் வெளியில சாப்பிட்றதுக்கு பதிலாக வீட்டில் சமைச்சு சாப்பிட்றது இட்ஸ் ஆல்வேஸ் குட் ஃபார் பேச்சுலர்ஸ். ஸோ எல்லாரும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி. நீங்க ஒரு தடவை தான் கூப்பிடுமா உங்க சேனல்ல? வீக்லி ஒன்ஸ் வந்து. சரி, யாருக்கு வந்து அன்ஷிதா வீக்லி ஒன்ஸ் கேரளா ஸ்பெஷல் ரெசிபிஸ் போடணும்னு நினைக்கிறீங்களோ எல்லாரும் எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அதாவது கமெண்ட்ஸை காமிச்சு தான் இவங்களை கூப்பிட முடியும். ஏன்னா இவங்க கொஞ்சம் பிஸியா இருக்காங்க. பிக் பாஸ்ல இருந்து வந்ததுல இருந்து கொஞ்சம் பிஸியா இருக்காங்க. அதனால பிஸியா அந்த வீட்டுல வெட்டியவங்க
ஏன் பிக் பாஸ் வந்து வரவங்க எல்லாரும் இவ்வளவு உண்மையா சொல்றாங்க, நானே கொஞ்சம் பில்டப் கொடுக்கலான்னு பார்த்தேன். She's very sweet, she's very down to earth. So நான் என்ன சொல்றேன்னா, உங்களுக்கு இந்த ரெசிபிஸ் வேணும், அவங்க வந்து செய்யணும், வீக்லி ஒன்ஸ் நீங்க வாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்கள கூப்பிடலாம். அவங்க வர ரெடியா இருக்காங்க. ஸோ கமெண்ட்ஸ்ல வந்து அவங்க வரணும்னு நீங்க போடுங்க, ஹார்ட்ஸ் நிறைய கொடுங்க. ஏன்னா நம்மளுக்காக நம்ம ஸ்டுடியோக்கு வந்திருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ, லவ் யூ டூ. ரொம்ப ஹாப்பி. ஏன்னா இங்க வந்து அக்கா கூப்பிடும் போது என்கிட்ட சொன்னதுதான், உனக்கு வீடு மாதிரியே ஃபீல் ஆகும், உனக்கு வீடு மாதிரியே ஃபீல் ஆகும் அப்படின்னு சொல்றேன். நிஜமா இங்க வந்து அப்படிதான் இருக்கு. ஏதோ கேமரா வச்சுட்டு அப்படியே தோணும், நம்ம பாட்டுக்கு ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு இருக்கோம். ஆனா எனக்கு இந்த குழம்பு ரொம்ப பிடிச்சது. நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. மக்களே கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. இது வந்து நம்ம புலாவ் தேங்காய் பால் சாதம்லாம் அதுக்கு கூட ரொம்ப நல்லா இருக்கும். மைல்டா இருக்கு. பட் இவன் கொஞ்சம் பெப்பர் சில்லி ஃப்ளேக்ஸ்லாம் போட்டதுனால கரெக்டாவே இருக்கு எனக்கு காரம். ட்ரஸ்ட் மீ, கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அப்புறம் நம்மளோட சேனலுக்கு வந்தமைக்கு ஆமா ரொம்ப நன்றி. நானும் ரொம்ப நன்றி. எனக்கு ரொம்ப ஹாப்பி, சந்தோஷம். ஸோ இப்போ நம்ம டயலாக அவங்க சொல்ல போறாங்க. ஓகேயா? டயலாக படிமாங்க அந்த சைட்ல. என்ன டயலாக் அக்கா இது? அது என்னது அக்கா? ஸ்டவ்வோட சமைக்கும் போது கொஞ்சம் லவ்வோட சமைச்சா சுமாரா இருக்கிற சமையல் கூட சூப்பரா இருக்கும். சரி நான் சொல்றேன். ஸ்டவ்வோட சமைக்கும் போது சமைக்கும் போது கொஞ்சம் லவ்வோட சமைச்சா சுமாரா இருக்கிற சமையல் கூட சூப்பரா இருக்கும். ஸ்டவ்வோட சமைக்கும் போது கொஞ்சம் லவ்வோட சமைச்சா சுமாரா இருக்கிற சமையல் கூட சூப்பரா இருக்கும். எப்படி? சூப்பர். சரி, இதை வந்து மலையாளத்துல சொல்லலாமா? இதை நீ சொன்னதை நீ ஏன் மலையாளத்துல சொல்லு? ஸ்டவ்வோட சமைக்கும் போது கொஞ்சம் ലവ്വോടെ സமைച്ചാൽ അതായത് അടുപ്പിന്റെ മൂട്ടിൽ നിന്ന് പാചകം ചെയ്യുമ്പോൾ കുറച്ച് സ്നേഹത്തോടെ പാചകം ചെയ്താൽ കൊള്ളാത്ത കറി കൂടെ നിങ്ങൾക്ക് ഭയങ്കര സ്വാദുള്ളതായിട്ട് തോന്നും. வா, ஆனா கேட்கவே இன்பமா இருந்தது. லவ் யூ மலையாளிஸ். எனக்கு உங்களோட லாங்குவேஜ் ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ அக்கா, ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச். முடிந்தது. பாய்.